ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம தி கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனுவோட சாப்டர் 37 to 40 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டெவலப்பர் சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. அதே மாதிரி சார்ஜ் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி இங்க சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இங்க மழை இப்பதான் விட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் கரண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுல உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்குள்ள போயிடலாம். சாப்டர் 37 ஓப்பன் பண்ணா அந்த குயின் சொல்றாங்க, இந்த மாதிரி கவுண்ட் கிரமோ நீங்க காப்பாற்றுறதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் மற்றவங்களோட பேச்சு கேட்டு ஒருத்தர் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், என்னோட கண்ணால பார்த்து தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த குயினை பத்தி. சரி லாய்ட், உன்னோட ஸ்கில்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் சில கேள்விகள் கேட்கறேன், அதுக்கு நீ எப்படி பதில் சொல்றேன்னு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்க, இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் உன் கேரக்டர் எப்படின்னு. இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ன்றதை நான் நினைச்சிருக்கேன். இந்த ராயல் கேபிட்டல் நீ வரும்போது பார்த்துருப்பேன். இங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மெயினா பண்ணணும் நீ வந்து நினைக்கிறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குவிஸ் மாதிரி கேட்கறான். இங்க இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ன்றது எனக்கு தெரியும், நான் தான் மொத்த ஓகே படிச்சிருந்தேன் மாதிரி யோசிக்கும் போது உண்மையாவே திறமையானவனா தான் பக்காவான பதில கொடுப்பான். நீ கொடுத்துட்டேன்னா நான் அவனை வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா இந்த பேலஸை சரி பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இந்த பேலஸ் வந்து வடிவ கண்டிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்க மெகனா ரிவர்ல வந்து ஒரு பிரிட்ஜை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி எந்த ஆன்சர் கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஆன்சர் கொடுக்க மாட்டான் வேணுன்னு. இந்த ஊர்ல வந்து அவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸ், அவங்களால என்ன வேணா பண்ண முடியும். அவங்க வந்து யார் பேசுறதையும் கேட்பாங்க, சரியா பேசினா கிளாஸ் ரேங்க் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சரி உன்னோட ரீசன் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது எல்லாரும் சொல்றது இந்த பேலஸ் தான், அது உடையிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டிராகன் வந்து இந்த கேஸ்ல தூக்கிட்டு போயிடுச்சு, அதாவது மொத்தமா மேல இருக்க டாப்பை கட்டிட்டு போயிடுச்சு. அது 2 வாட்டிக்கு மேல நடந்திருக்கு. அதனால 3வது வாட்டி இந்த கேஸ்ல கட்டும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப லார்ஜா, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெயிட்டோட கொஞ்சம் பிளாட்டா கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி டிராகன் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு. அந்த வெயிட்டை வந்து இதால தாங்க முடியல, நிலம் வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அந்த கிராஸ்டல் வந்து கிரம்பிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா இது இப்ப ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம் அந்த பிரிட்ஜ் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த ராணிக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் வேணும்னு வேற பதில கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அது அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும், தெரிஞ்சுமே நான் வந்து வேணும்னு தப்பான பதில கொடுப்பேன். அவங்க 2 பேருக்கும் அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஹீரோ வந்து சொன்ன டெல்லாக்கு திருப்பி சொல்ல அந்த அட்மினே கடுப்பாயிட்டு அந்த டெல்லாக்கு திருப்பி சொல்ல தலைவலிக்கு திட்டுற மாதிரி கத்திட்டு இருக்கேன், என்ன வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன் மாதிரி அந்த ராணி பார்க்க எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ் தான் வேணுன்ற மாதிரி ஹீரோ வந்து பெக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இந்த மேக்னா ரிவருக்கு மேல பில் பண்ணிருக்காங்க இல்லையா பிரிட்ஜ், அது கிட்டத்தட்ட ஒரு 12 வாட்டி பில் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃப்ளட் வரும்போது அது உடச்சிட்டு போயிடுது. அது ஏகப்பட்ட தண்ணிகளை வந்து ஊருக்குள்ள எடுத்துன்னு வரது மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக்குது. அதனால அது நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேச்சர் கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். என்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது பல வருஷத்துக்கு உடையாத மாதிரி நான் ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம உலகத்துல இருக்க அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க என்ன வேணும் கலாய்க்க தான் இந்த மாதிரி பேசுறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவன் பேசுறது வந்து செம ஃபன்னா தான் இருக்கு, பேச அவன் மேல எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நீ அந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு சொல்ற இல்லையா, அதை பத்தி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த ராணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கெல்லாம் எஸ் நோ சொல்ற மாதிரி ஆட்களை வந்து பிடிக்காது. அவங்களோட ஒப்பீனியன் வந்து வெளியே சொல்லி அவங்க நம்பிக்கை வந்து இவன் பெறணும். அதனால இவன் வந்து அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எப்படி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பா போது பையனை தலை சுத்துன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரிஜினல் கதையை பொறுத்த வரைக்கும் இவன் கூட இருந்தவனே வந்து இவங்க ஏமாத்திடுவான். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஈவிலா டர்ன் ஆகி அவங்க ஒரு கை எழுந்த பிறகு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரமா கொண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜேவே தான் போய் தடுத்துட்டு இருப்பான். ஒரு வேலை பிரிட்ஜ் ஊதிச்சுன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஊரை விட்டு ஓடுறோன்ற மாதிரி நான் மனசுல நினைச்சிட்டு, அந்த பிரிட்ஜ் ஊதிச்சுன்னா என் தலை நீங்க எடுத்துக்கலாம், ஆனா அந்த பிரிட்ஜ் நின்றுடுச்சு அப்படின்னா என்னோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்டுக்கலாம். சரி ஓகே கடைசியில் என்னையே சிரிக்க வச்சிட்டியா, சரி உன்னோட பிளான்ஸை வந்து நீ வந்து கேரி அவுட் பண்ணலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படின்னா உன் ஃபேமிலி வந்து நான் தூக்கி விடுறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ எப்பயும் போல ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறாப்ல, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு, டேய் என்னைய நம்பளையாடன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிருக்குன்னா ஒருவேளை பிரிட்ஜ் என்னால் கட்ட முடியல அப்படின்னா என்னோட தலையை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி எழுதிருக்கேன், அதனால சைன் பண்ணுங்க, நீங்க வந்து என் மேல நம்பிக்கை கொண்டுறதுக்காக தான் நான் இதை உருவாக்கி இருக்கேன்ற மாதிரி சொல்றேன். உண்மை என்னன்னா அப்படிலாம் கிடையாது, யோ கான்ட்ராக்ட்னாலே எப்பயுமே டேஞ்சரஸான விஷயம் தானே, ரொம்ப நன்றி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி நீட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டா ஒன்றும் இல்லை, என்னோட தலை இதுக்கு மேலே குனியும் இல்லை, அதாவது ஃப்ரண்ட் பாடி குனிஞ்சு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றன்ற மாதிரி கேட்க, டே ஏதுரா பார்க்க முடியலன்ற மாதிரி அவங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே சீனை நடந்து வந்துருக்காப்பல, பாத்தியா குவீன் கிட்டே சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் காட்டிட்டு இருக்கா. ஒரு வேலை அவங்க வந்து உன்னை டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு உன் தலை எடுத்து என்னடா பண்றது, அவங்கள தடுக்கிறாங்க எனக்கு பவர் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ராணியை காட்டுறாங்க. அவங்க கூட அந்த இடத்தோட சோல்ஜர் கேப்டன் ஒருத்தர் நின்றுட்டு அவன் வந்து ரொம்ப மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் அவன் என்ன பீட் பண்ண முடியும்ன்றது ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சுட்டு தான் வந்து என் கூட பேச ஆரம்பிச்சான். அதனால பார்க்கும்போது அது ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ மட்டும் தனியாக என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கூட வரவானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் தேவை, நீ கூட வந்தானா எனக்கு சரியான தொல்லையாருடா, நேற்று வந்த பாத்தியா ஏகப்பட்ட பொண்ணு கொண்டு சுற்றி வராங்க, அதுல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால நீ மூடிட்டீங்க உட்காந்துட்டு கிளம்பி போற அப்படின்ற மாதிரி போறாங்க. அவன் கையில் ஒரு மூட்டை வச்சிருக்காங்க, அது அவன் தம்பி ஜூலியனுக்காக அவங்க அம்மா வந்து கொடுத்தது. அவன் இங்க இருக்க ராயல் அகாடமியில் தான் படிச்சுட்டு இருக்கானா, விண்டர் வரதுனால அந்த கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. உன் தம்பிக்கு இது கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி என் தம்பிகளை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அந்த கதை
கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் ஆன பிறகு அவனை ஸ்கூல்ல விட்டு கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ரோட்லேயே வந்து யாரோ ஒரு ராபரால கொல்லப்பட்டு செத்து போயிடுவான். ஸோ இந்த மொத்த ஃபேமிலியும் வந்து போடுதல படப்படும். ஆனால் இப்போ அவன் சாக மாட்டான். ஏன்னா என்னோட ஃபேமிலியை நான் காப்பாற்ற போறேன், அதோட சேர்த்து என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 38 ஓப்பன் பண்ணா இந்த ராயல் அகாடமிக்குள்ள அவன் தம்பியை போய் மீட் பண்ணலாம் பார்த்தா அவன் பார்க்க பிடிப்பாய மாதிரி இருக்கான். இவனுக்கும் ஜேவருக்கு சேம் வயசுன்னு கேள்விப்பட்டா என்ன தமா தூண்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு மாதிரி பார்க்கறானே, ஒரு வேலை இந்த உண்மையான லாய்டு வந்து இவனை போட்டு விளாசனா போல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி இவன் மேல சந்தேகம் வந்து நம்ம வரவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றான்னா இதை வந்து தூக்கி போட்டுடா இதை அம்மா கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்ல, எனது அம்மா கொடுத்தது இவன் எடுத்துன்னு வந்திருக்கானா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டானே, உன் மேல அவன் சந்தேகப்படுறான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ல வருதுட்டு என்னடா அந்த லாய்டு அந்த அளவுக்கு மோசமானவனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போறான். ஆனால் எப்பயுமே வந்து இவனை பார்த்து பேக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைலாம் சொல்றானே, உண்மையாவே லாய்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஏடா இதை விட மோசமா அவன் நடத்துவானாடா, ஒருவேளை அடிப்பான் போல, நம்ம அடிக்காம மட்டுமோ ஆஹா அம்மா வேற அவன் கூட லஞ்ச் சாப்பிட சொன்னாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டே பைத்தியக்காரா பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஹோட்டல் இருக்கு வா லஞ்ச் சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிட இவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகம். உண்மையாவே லாய்டு தானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே போறான். அவனுக்கு ஒரு பேசிக் லஞ்ச் வேணுன்ற மாதிரி கேட்கும்போது டே இந்த இடத்துல நீ வந்திருக்க மாட்டேன், நல்லா எக்ஸ்பென்சிவாக வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு இன்னும் சந்தேகமாகுது. இருந்தாலும் அவன் என்ன பண்றான், அங்கே இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் ஆர்டர் பண்ணிட்டு செம்ம சந்தோஷமாகறான். என்ன அவன் சந்தோஷமாகறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்கும்போது இங்கே வைனுமே அவைலபிளாக இருக்கு, உங்களுக்கு வேணுமான்ற மாதிரி கேட்க நான் கொடுக்கிறது நிறுத்திட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு 24/7 நிறைய சுற்றிட்டு இருப்பானே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்றான்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துருக்கும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியை வந்து அவன் வந்து ஒரு ஜெஜென்ட் இருந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன நினைச்சிருப்பானா ஜேவிட் தான் ஆக்சுவலாக காப்பாற்றிருப்பான், அந்த கிரெடிட்ஸ்லாம் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, இவன் கண்டிப்பாக வேற ஆள் தான், நம்ம அண்ணனா இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி யோசிக்கும் போது யாரோ ஒருத்தன் ஜூலியன் தலையிலே டமுக்கு நடிக்கிறான். அங்கே இருக்க ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவன் போல. நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் போரான ஃபேமிலி தான், அவ்வளோ பெருசாக எஸ்டேட்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ தான் ஹீரோ வந்து பார்க்குறான் அங்கே இருக்க நிறைய நோபல் ஃபேமிலி சேர்ந்த பசங்க என்ன பண்ணுறான், ஜூலியன் வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து அடிக்கிறான், நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்க எதுக்குள்ள வரீங்க, நோபல்ன்ற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட பணமும் இல்லை எஸ்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பழுக்கு நடிக்கிறான். ஹீரோவால் இதை தடுக்க முடியும், ஆனால் தடுத்துட்டான் அப்படின்னா இவன் வந்து போன பிறகு இவனுக்கு அந்த புள்ளி கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் வேணும். ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே அதை பண்ணுறதை பார்த்து டீச்சர் எல்லாமே சைலண்டாக நிற்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து நல்லா தெரியுது. இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பசங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்க பெருசாக இன்ஃப்ளூன்ஸராக வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னா வேலைன்னு தூக்கிடுவாங்க. அப்படி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் லக்கோனா ஃபேமிலி சேர்ந்தவன், உண்ட மாதிரி பேரான் ஃபேமிலி சேர்ந்தவன் கிடையாது, பிச்சைக்கார பசங்களாம் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது லக்கோனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அவகிட்ட இருந்து அவனுக்கு வந்து காசை கடந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான கால்குலேஷனை போட்டு அவ்வளோதான் இவங்களை உரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு ஒரு பத்தி சான்ற மாதிரி அந்த பையங்களை கேட்கும்போது எங்க அப்பா தான் லக்கோனான்ற மாதிரி அவன் சொல்ல, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிட்டே இல்லை நான் உனக்கு செருப்படி வழியோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அண்ணத்துல பொலிச்சுன்னு ஒரு அறவுது, அதுவும் சாதாரண அறா இல்லை, அதை வந்து மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிருக்கான் போல. அவன் பர்டின் போய் அந்த பக்கம் விடுறான். அவனை பார்த்த உடனே பின்னாடி இந்த பசங்களா என்ன தைரியம் எங்க மேலே கை வச்சிருப்பேன், எங்களோட ஃபேமிலி அவ்வளோ பெருசுன்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஒரு அடி, இன்னொருத்தன் வரான் என்னோட அயன் ஃபிஸ்ட்ல அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு வரவன்லாம் பரட்டிட்டு இருக்கான். அங்கே தான் பிளாக் டிராகன்ஸ் கூப்பிடுவாங்க, எங்களோட ட்வினோட பவர் இப்போ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனுக்கு போயிருக்காங்க. அவனுக்கு 2 பேருக்கு சாப்பா ஒன்று அப்புறம் சும்மா அங்கே நின்று இருக்க ஒருத்தன் அவனை போய் அடிக்கிறான், ஏன்னா நீ தான் என் தம்பி எப்போ சிரிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க எல்லாரும் போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வந்து சும்மா இருந்தாரோ அவன் அடி வாங்கினதை பார்த்து சிரிச்சிங்க இல்லையா, அதுக்கு அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் செம்மையா அடிக்கிறான். இப்போ அந்த லக்கோனோட பையன் வந்து ஹீரோ அடிக்கலான்ற மாதிரி வரான் பாருங்க, அவன் மூஞ்சில குத்து விழுது, ஆனால் பெருசா டேமேஜ் இல்லை. ஐயோ தேவையில்லாம குத்திட்டுமோன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு அது அட்வான்டேஜா போயிடுது. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறேங்க. சாப்டர் 39 ஓப்பன் பண்ணா எம்எல்ஏ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலைமையிலே ஒரு இடி அடிச்சு போட்டு அடி நடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இதோட நிறுத்து இந்த சண்டையை, ஏன்னா அவனை கொன்றாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து தம்பி தடுத்துட்டு இருக்கான். முன்னாடி டீச்சரை பார்த்தா டீச்சரையும் காணோம், இவனை கொண்டுட்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா, டேய் நீ இங்கிருந்து போனா திருப்பி எனக்கு புள்ளி கண்டினியூ ஆகும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வேற எங்க அப்பா பத்தி ஒன்று தெரியுமான்ற மாதிரி உருட்டிட்டு இருக்கான். உங்க அப்பனை பத்தி உனக்கே தெரியல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதோ பாத்தியா அவன் ஃபேஸ் மாதிரி இங்க வந்து ஆயிடுச்சு, இது என்ன தெரியுமா இதாண்டா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு டோர்ல போட்டு டொங்கு நடிச்சுட்டு இருக்கான். அவன் தம்பியும் தடுக்கிறான், டேய் நீ போன பிறகு எனக்கு புள்ளி கண்டினியூ ஆகட்டா, நீ என்ன அவனை சாவடிக்க போறியான்ற மாதிரி கேட்க, ஆமா இவனை சாவடிக்க போறேன், சாவடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு புள்ளியே பண்ண மாட்டாங்க இல்லையா, அது என்ன நல்ல ஐடியாவா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இவன் சீரியஸா சொல்றான்றது உனக்கு புரியுது. இந்த மாதிரி புள்ளிஸ் தடுக்க 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மரண பயத்தை கொடுக்கணும். இவனுக்கு மரண பயத்தை கொடுக்கலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும் போது அங்க பிரின்சிபல் டீனு எல்லாம் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸோட வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ டீச்சர் அடிச்சிடணுன்ற மாதிரி தான் தம்பி பயந்துட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா அவனே வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி நான் தான் லாய்டு ஃப்ரெண்ட், ஜூலியனோட அண்ணன் நான் வந்து யாரோட எல்டஸ்ட் சன் அப்படின்ற மாதிரி காமா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்க விரும்புகிறேன், ராணி அசிங்கப்படுத்தவனை மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன தைரியம் தான் ராணி அசிங்கப்படுத்தும் யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் தான் வந்து என் தம்பியை கலாச்சிட்டு தான். இங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் அதை வந்து சைலண்டா பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்றது சரி தானே அப்படின்ற மாதிரி எங்க டீச்சரை கேட்கும்போது அவன் வந்து சைலண்டா இருக்கான். ஏன்னா அவன் வாய திறனா அப்படின்னா அவங்களோட நோபல் ஃபேமிலி மூலமா எனக்கு ப்ரெஷர் வரும் இல்லை, அதனால தான் இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாமே கண்கட்டி அப்படியே வந்து பார்க்காத மாதிரியே இருக்கானுங்க. இங்க இருக்க எல்லாரும் அந்த டீன் உட்பட அவனுக்கு தெரியும், இருந்தாலும் சைலண்டா இருக்கானுங்க. ஏன்னா அவன் வந்து காசு கம்மியா இருக்காங்க, ஸ்டேட்டஸும் பெருசா இல்லாதவன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் சரி இது எங்க ராணி அவமானப்படுத்தின மாதிரின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என் தம்பியை புள்ளி பண்ணா அது என்ன வந்து அசிங்கப்படுத்தின மாதிரி, என்ன அசிங்கப்படுத்தினா அது ராணி அசிங்கப்படுத்துற மாதிரி எப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒன்று எடுத்து காட்டுறான் ராயல் சீஃப் கெஸ்ட்னு. அந்த சிம்பிள் பார்த்தவனே அங்க இருக்க எல்லாரையும் முட்டி போட்டு இவனை வந்து
வந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது வந்து டெம்பரரியானதான். இங்கிருந்து இவன் போயிட்டான் அப்படின்னா அவன் தம்பியை திரும்பவும் நான் வந்து நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அவன் ஒரு சைக்கோ தனமா வச்சுட்டு இருக்கான், உள்ள ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கான் போல. ஜூலியன் இங்கிருந்து வா, நீ கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ, சைட் ஆஃபீஸ் ரூம் கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி ஆப்சென்டேஸ்க்கு இது கொடுக்க போறேன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் சொன்னா புரியுது வான்ற மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். என் லைஃப்ல எவ்வளவுதான் நீ விளையாடிக்கிட்டு இருப்ப, இப்போ நீ அந்த பசங்களை அடிச்சுட்டு நான் திரும்ப வந்து அவங்க புள்ளி பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது மட்டும் இல்லாம இப்போ என்ன ஸ்டடீஸ்ல இருந்து வந்து நீக்கிற இதெல்லாம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த இடத்துல நீ படிச்சனா உருப்படவே மாட்டேன், உனக்கு படிப்போட சிறந்த விஷயத்தை நான் சொல்லி தரேன், அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்காக கூட்டு போய்கிட்டு இருக்கான் போல. இப்போ இந்த நடந்த விஷயத்தெல்லாம் ஜூலியன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஜேவியர் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், அவன் நம்பிக்கைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, டேய் நீ யாரை பத்தி பேசுறேன்றது யோசிச்சிருக்கேன், அவன் லாயர்ன்ற மாதிரி கேட்கும்போது என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அந்த ஜெயின்ட்டை வந்து அழிச்சதா சொன்னாங்க இல்லையா, அது ஆக்சுவலா நான்லாம் பண்ணவே இல்லை, அது வந்து அவர் தான் பண்ணாரு, அதனால தான் கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரோடு ஓப்பன் பண்ணியிருக்காரு, வாட்டர் பில் பண்ணியிருக்காரு, வாரிசு மைன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலியோட கடன் வந்து பாதி அடைச்சிட்டாரு, நீ அதனால அவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது வெளியே வந்து ஹீரோ நின்று இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவர் ரொம்ப மோசமான வச்சு குடிகாரனாச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது ஆமா அவன் குடிகாரன், அவன் மோசமானதான், அவன் ரொம்ப மோசமானவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அவனால் எப்படி மாற முடியும்னு யோசிச்சு பார்த்தியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதுக்கு வாய்ப்பே இல்லை தான். அப்பதான் நான் யோசிச்சேன் நம்ம லாய்டு மாதிரி வேற யாரும் வந்து வேஷம் போடுறாங்கன்ற மாதிரி அவன் பேசும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 40 ஓப்பன் பண்ணா நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு லாய்டோட பாடியில் வேற யாரா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிளாக் மேஜிக்கா இருக்குன்னு சந்தேகப்பட்டு நான் புக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணேன், அதுக்கு வந்து ஏகப்பட்ட மேஜிக்கல் பவர் தேவைப்படும். அவன் பாடியில் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன மேஜிக்கல் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லும்போது அடப்பாவி என் பாடியில் இதெல்லாம் பண்ணியன்ற மாதிரி வெளியே ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சொல்றத மறந்துடும் அவன் நம்பிக்கைன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் என்ன நம்பவே முடியலன்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்றானா, இந்த மாதிரி நமக்கு ஃபேமிலிக்கு டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் அந்த டைம் வந்து அப்போ இவன் தான் வந்து அந்த இதுவெல்லாம் வேலை செஞ்சு அதெல்லாம் கடன் அடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு பாயிண்ட்ஸுமே ஏர்ன் ஆக ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இந்த லாய்டோட இந்த தம்பி இருக்கா இல்லையா ஜூலியன், அவனுமே ஒரு கீ கேரக்டர் இருந்தாலே இவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, அதில் இன்னும் வச்சு பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு கது தந்துட்டு டேய் வாடா நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ட்ரைனிங்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். முதல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா பீஸா ஆட்டோ மாதிரி செய்ய போறான். அதாவது ஆயில் பேஸ்டுக்குள்ளே ஒன்று எடுத்துக்கிறான், அதை டமால் டிமால் நடிச்சிட்டு அதுக்கு மேலே டர்ட்ஸ் ராக்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறான். அதெல்லாம் போட்டு பீஸாவை ரெடி பண்றான். அதுக்கப்புறம் நம்ம நாகினிக்கெல்லாம் அது கொடுத்தா அவன் நல்லா சாம்னு கடிச்சு அதை வந்து அவன் பாடிக்குள்ளே மெல்ட் பண்ணி உருக்கி வெளியே அனுப்புவா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புஸ் பாண்டி வந்து நல்லா உருட்டி ஒரு வயர் மாதிரி மாற்றுவாப்பில். இதுதான் வந்து ப்ராசஸ், இதை நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து அந்த இதுவை கொடுத்து இதை வந்து நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா நமக்கு நிறைய காசு வரும், காசு வந்தால் கடன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே வந்து புரியுது இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயத்தை ஏன் என்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே இருக்கிறதுல நீ கொஞ்சம் அறிவாளி, அது மட்டும் இல்லாமல் திறமசாலி, அதனால தான் உன்னை நம்பி கொடுக்குறன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதை கேட்ட உனி செம்ம சந்தோஷமாயிடுது. உண்மையாவே நம்ம அண்ணான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பண்ணணும் அப்படின்னா இவனோட டெக்னாலஜி வச்சு மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு மேன் பவர் தேவைப்படும். ஸோ அதனால அங்கே இருக்கிறதுல ஒரு டுவார்ஃபை கூப்பிட போகிறான். ஏன்னா டுவார்ஃப் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பெஸ்ட்டானவன். ஸோ அங்கே இருக்க மாஸ்டர் கிராஸ் ஆனவன கார்டியஸ்ன்ற ஒரு டுவார்ஃபை பார்க்க போனால் அவர் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறேன், நான் பேசவே இல்லைன்ற மாதிரி சொல்ல மனுஷங்க மேலாம் நான் நம்பிக்கை கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து யோசிக்கிறான், நாவலில் அவரோட கேரக்டர் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவர் வந்து கியூனே சொன்னாலும் வந்து கேட்க மாட்டார், அவருக்கு விருப்பம் இல்லை, அதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனமே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்து அவர் காமிக்கிறான். காமிச்சிட்டு இந்த மாதிரி சில்லி டிசைன்லாம் எடுக்கிறது காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உத்து பார்க்கறது. அப்போ தான் அவருக்கே தெரியுது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. சரி நீங்கள் பண்ண மாட்டீங்களா, நான் இங்கே கிளம்புறேன், வேற யாரும் கேட்கணுன்ற மாதிரி அவன் கிளம்பும்போது தம்பி அது நீ ஒழுங்காக பண்ணலாம் என்ன ஆகுன்றது ஒன்று தெரியுமா, எனக்கு தெரியும், ஸ்ட்ரக்சரை ஒழுங்காக கட்டலனா அது உடஞ்சி விழுந்துடும், ஏகப்பட்ட பேர் மக்கள் வந்து உயிர் இழப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அதை நல்லா பண்ணலாம், என்ன பண்ணுறது நீங்கள் தான் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மூச்சு வைக்கும்போது ஒரு தெரிஞ்சுது உண்மையாகவே வில்லன் தான். சரி அதை எங்க கூட நான் ஒழுங்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் வாங்கி பார்க்குறாரு. தம்பி இதை நீ வேற எவன்கிட்ட திரும்ப போனாலும் சரி இந்த ஊரில் இது என்ன தவிர வேற யாராலும் பண்ண முடியாது, அதான் தான் அவங்க கீழே எத்தனை வந்த அப்படின்ற மாதிரி மூச்சு பார்த்துட்டு இருக்கா. டே ஃபேஸ் அந்த மாதிரி வைக்காதுடா, ஒரு மாதிரி இதுவாக இருக்கு, என்னை இன்ட்ரெஸ்ட் படுத்தணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டுருக்கலான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உங்களை நாடி தான் வந்திருக்கேன்ற மாதிரி அந்த மூஞ்சை வச்சு அவர் வந்து பயமுத்திட்டு இருக்கான். சரிப்பா இதை பண்ணலான்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்ற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜூலியன் நல்லா ஒர்க் பண்ணுறான். அப்புறம் இந்த டுவார்ஃப்மே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு. ஸோ தவறோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேபிள் தான் போகுது. அப்போ நம்ம ஹீரோவும் ஜேவியர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ பிளாஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணும்போது என்ன தெரியும் இந்த ராயல் ட்ரெஷர் எனக்கு திருடி இருப்பீங்க, உங்களை உடனடியாக நாங்கள் ராணி கிட்ட கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரதான வலிக்கிறாங்க. இதனடா புது கதையா இருக்குன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ராணி கிட்ட நின்று 30 வருஷமா நின்ன பிரிட்ஜை விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். இங்க இருக்க ட்ரெஷர்லாம் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல சந்திக்கும் மாதிரி டாடா பை பாய்.